நடக்க சொல்றேன். ஒரு நாளைக்கு 30 நிமிஷம், 2 நாள் லீவும் விட்டுட்டான். லீவ் விட்டாச்சும் நடக்க சொல்றாங்க. அப்படியாச்சும் நடக்கிறது நல்லது. நீங்க அது டெய்லி டைம் வச்சு ஒரு 10 நிமிஷம் காலையில, மதியானம், சாயங்காலம் பிரிச்சாச்சு நடங்க. சாப்பிட்டுட்டு போய் உடனே எல்லாம் படுக்காதீங்க. சாப்பிட்டுட்டு குறைஞ்சது 100 அடியாச்சு நடக்கணும். நம்ம வீட்டு உள்ளரையே அதை நடக்கலாம். தெருவாசலுக்கும் கொள்ளவாசலுக்கும் சேர்த்தாப்புல நடந்தாலே வந்துடும். அதனால இந்த நடக்கிறத ஒரு முக்கியமான விஷயம். இது காமன் எக்ஸசைஸ். நம்ம தனியா இந்த மசில் ஸ்ட்ரென்தனிங் அதெல்லாம் தனியா இருந்தாலும் மினிமமா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நடக்கிறது தான். இது நடக்கிறத எல்லாரும் ரெகுலரா பண்ண ஆரம்பிங்க. இது ஒரு விழிப்புணர்வா பெண்களுக்கு இப்ப கூத்தாநல்லூர் வரலாற்றிலேயே முதன்முறையாக பெண்களுக்கான போட்டி, பெண்களுக்காக முதல் முறையாக கூத்தாநல்லூரில் நடத்தப்படும் போட்டி இதுதான். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவமே கிடையாது. இப்படி ஒரு சம்பவம் ஒருவேளை நடந்திருந்தா அது வெறும் இன்டோர்ல தான் நடந்திருக்கும். முதலையா இங்கதான் நடக்குது. இதுக்கு பல சின்ன சின்ன விஷயங்கள் இங்க அங்க பேசப்பட்டாலும் இது நடந்து முடிச்சவங்களுக்கு தெரியும் எவ்வளவு. இப்போ உங்களுக்கு இருக்கிற தன்னம்பிக்கை இருக்குல்ல, இப்ப அடுத்த வருஷம் 2.5 கிலோமீட்டர் வைக்கலாம்னு சொன்னா நிறைய பேர் 2.5 கிலோமீட்டர் ரொம்ப கம்மியா இருக்கு, அது என்ன ஆம்பளைங்களுக்கு 7 கிலோமீட்டர், எங்களுக்கு 2.5 கிலோமீட்டர் கூட வைங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க வந்த வேகம் அப்படி. இப்போ இதுல போட்டது 6ல இருந்து 60 வயசு வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு 75 வயசுல கூட நடந்து வந்திருக்காங்க. 75 வயசு 80 வயசு உள்ளவங்களும் நடந்து வந்திருக்காங்க. கடைசியா வந்தாலும் அவங்களும் நடந்து வந்திருக்காங்க இந்த 2.5 கிலோமீட்டர்ல. சோ எல்லாராலையும் நடக்க முடியும். எல்லாரும் உண்மை ரெகுலரா நடக்கணும். இது இப்ப ஆரம்பத்துல நீங்க நடக்கணுங்கிற இருக்கோ இல்லையா, சண்டை போட்டாச்சு உள்ள வந்துருவோம். எப்படியே சர்டிபிகேட் இஸ்மாயில் வாங்கிடுவோம். சர்டிபிகேட் ஒரு பக்கம் இருந்தாலும் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மேல நமக்கே ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? அந்த நம்பிக்கை வந்துச்சு இல்ல, நம்மளால நடக்க நிச்சயமா முடியும். இது வெறும் 2.5 கிலோமீட்டர், 2.5 கிலோமீட்டர் தான், 2.5 கிலோமீட்டர்ஸ். இது நம்ம 1/2 மணி நேரத்துல நடந்து வந்தாலே பெரிய விஷயம் தான். நான் ஏன் நடக்கணும்? முதல்ல அந்த ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வரும் இல்லையா? நான் ஏன் நடக்கணும்? நான் நல்லா தான் இருக்கேன். நான் எப்பவும் போற நல்ல பிரியாணி சாப்பிடுறேன், சம்சா வடை சாப்பிடுறேன், பரோட்டா சாப்பிடுறேன், பூரி சாப்பிடுறேன். அப்போ நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன். 60 வருஷம் வரைக்கும்